கடகம், ஒரு உறவால் யோகம் வரும். குரு நேரா 7ஆம் வீட்டை தான் பார்ப்பேன், எனக்கு வேற எங்கேயும் கிளைகளே கிடையாது 7ஆம் வீட்டை தவிர. இதுல கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இந்த மாதம் நம்ம ஜூலை மாதம் பார்க்கும்போது நிச்சயமாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ராசியில இப்ப சூரியனோட குருவோட சேர்க்கை இருக்கு. சூரியன் குரு சேர்க்கை அப்படின்றது இதை விட்டீங்கன்னா திரும்பி கிடைக்காது, விட்டா வராது, போனா போயிடும். கடகம், ஒரு உறவால் யோகம் வரும். கடகராசிக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. திருமணமே ஆகாம கஷ்டப்பட்ட கடகராசி எல்லாத்துக்குமே மன நிறைவா திருமணம் நடக்க போகுது இந்த ஜூலை மாதம். என்ன மாதிரி பலன்களை கிரகங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நீங்க எந்த ராசியில பிறந்தீங்க, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி காலச்சக்கரத்துடைய 4வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சந்திரன். இந்த ராசியில தான் இப்ப குரு உச்சமாயிருக்காரு. குரு நேரா 7ஆம் வீட்டை தான் பார்ப்பேன், எனக்கு வேற எங்கேயும் கிளைகளே கிடையாது 7ஆம் வீட்டை தவிர அப்படின்ற மாதிரி உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறது அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு சுப கிரகம் 7ஆம் வீட்டை பார்க்கும்போது 7ஆம் வீடு ஒரு நீசம் பெற்ற ஒரு வீடு மகரம். அந்த வீடு இப்போ புனிதம் அடையும். குருவோட சுப பார்வை எந்த வீட்டுக்கு விழுந்தாலுமே அது ஒரு கோடி நன்மை அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில கடகராசியில இப்ப சூரியன் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 2ஆம் வீட்டுல கேது, சுக்கிரன் இருக்கு. ராசிக்கு 8ஆம் வீட்டுல ராகு, 9ஆம் வீட்டுல சனி, 11ஆம் வீட்டுல செவ்வாய், 12ஆம் வீட்டுல புதன். இதுல கடகராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இந்த மாதம் நம்ம ஜூலை மாதம் பார்க்கும்போது நிச்சயமாக திருமண உறவுகளால யோகம் அடிக்கும். உங்க மனைவி வீட்டுக்கு வந்த உடனே நீங்க கொடி கட்டி பறக்க ஆரம்பிப்பீங்க. உங்க கணவரை நீங்க கை பிடிச்ச உடனே இந்த மாசம் உங்க வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகும். ஏன்னா குரு ஒரு சுபகிரகம் உச்சமாயி உங்க 7ஆம் வீடு திருமணஸ்தானத்தை பாக்குறதுனால தடைப்பட்ட திருமணம் 35 வயசு ஆகியும் மேரேஜே ஆகாம உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் உங்க டைம் பீரியட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம உங்க சுய ஜாதகத்துல குரு பலம் இருக்கு, குருவோட தசாபுக்திகள் நடக்குது, சனியோட தசாபுக்திகள் நடக்குதுன்னா தாராளமாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை குருவும் சனியும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஏன்னா கடகராசிக்கு குரு உச்சமாகி தன்னுடைய 9ஆம் பார்வையை சனியை பாக்குறாரு. எப்பா சனி, உன் ஆட்டத்தை நிறுத்து, இனிமே நான் வந்துட்டேன், இந்த ராசியை காப்பாற்றுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஓரம் கட்டி வச்சிருவார். என்ன இருந்தாலும் நம்மால் சனி ரொம்ப பவர்ஃபுல் தாங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை இருக்கும்போது குருவோட பார்வை கண்டிப்பாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். சனி என்ன பண்ணுவாரு, குரு ஒரு சுபகிரகம் இல்லைங்களா, அப்ப சனி என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருந்து பார்வையை வாங்கி நன்மைகளை மட்டுமே திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பார். மேரேஜ்ல குழந்தை பாகியம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஜூலை மாதம். என்ன ஒண்ணு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உடல் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும். கடந்த ஒரு 6-7 மாசமாவே பாத்தீங்கன்னா முதுகு வலி, மூட்டு வலி, கிட்டத்தட்ட ஒரு இடுப்பு பகுதிக்கு கீழே அவங்களுக்கு அதிகமான வலியும் உஷ்ணமும் உடம்புல அதிகமா இருந்துச்சு. சரியா? இப்போ இந்த குருவோட வருகையினால உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுல கொஞ்சம் தெம்பு வந்திருக்கும். ஒரு 2 வாரமா நீங்க இதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு தெம்பு நம்ம லைஃப்ல, ஆஹா இந்த தெம்பு நம்மளை கொஞ்சம் காப்பாத்துதுரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 1 வருஷம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா குரு உச்சமாகிய குருவோட பார்வை சனி மேல விடுறதுனால, உச்ச குருவோட பார்வை சனிக்கு விழுந்ததுன்னா அது நல்லதுதான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ராசியில இப்ப சூரியனோட குருவோட சேர்க்கை இருக்கு. சூரியன் குரு சேர்க்கை அப்படின்றது ஒரு யோகம் தான் நான் சொல்லுவேன். நிறைய யோகங்கள் இருக்குங்க. அதாவது நம்ம ஜோதிட சாஸ்திர விதி பிரகாரம் பாத்தீங்கன்னா
சூரியனும் புதனும் சேர்ந்தா புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதன் மட்டுமே தனியா இருந்தா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு யோகம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் மட்டுமே இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு யோகம் தான். அதே மாதிரி சுக்கிரன் வந்து 4, 7, 10 அப்படின்றதுனா அது மாளவிய யோகம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த குரு சூரியன் யோகம் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு யோகத்தை கொடுக்குது. எது ரீதியா? கரியர், வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் சூப்பராகவே இருக்க போகுது. கடகராசிக்கு ஒவ்வொரு மாதமும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 2.5 வருஷமா அஷ்டம சனியில வாங்காத அடி இல்ல, பேசாத பேச்சு இல்ல, படாத அவமானம் இல்ல, அசிங்கம் இல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இப்ப வாழ்க்கையில எதுவுமே வேணாம், இனி என் வாழ்க்கையில நான் வாழ்ந்து நான் என் சுயகால நிக்கணும், இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்து நிக்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே அந்த மனசுல வந்து அந்த ஒரு கோபமும் அந்த ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற அந்த துடிப்பும் இப்ப இருக்கு. இதே துடிப்போட நீங்க இருக்கணும். இந்த துடிப்பு வந்து மாறக்கூடாது. அந்த வகையில தான் உங்களுக்கு இந்த கரியர் நம்ம பார்க்கும்போது, தொழில் ரீதியா நம்ம பார்க்கும்போது, இந்த சூரியன் குருவோட இணைவு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு ப்ரமோஷனை கொடுக்கலாம். இல்ல நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு, போட்ட உழைப்புக்கு ஏதாவது ஒரு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ், பாசஸ், இவங்கெல்லாம் அவங்க புரிஞ்சுக்காம உங்களை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை ஒரு கரெக்டான ஒரு வழிநடத்தலே இல்லாம வச்சிருந்தா கூட அந்த வழிநடத்தல் கூட சரியாகும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ஏன்னா கரியர் எப்படி இருக்குன்னா, கடகத்துக்கு எப்பயுமே வந்து அது ஒரு புரியாத புதிராவே இருக்கு. தொழிலும் அப்படிதான் இருக்கு, வருமானமும் அப்படிதான் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கையில நிக்க மாட்டேங்குது. நான் வேலைக்கு போறேன் மேடம், வரேன் மேடம், நான் சம்பாதிக்கிற காசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐக்கு பாதி போயிடுது, வீட்டு செலவுக்கு போயிடுது. மாத கடைசி ஆனா என் கையில ஒரு 1000 ரூபாய் நிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுதான் புலம்பல். மாத கடைசி ஆயிட்டா என் கையில ஒரு 1000 ரூபாய் நின்றுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என் குழந்தைக்கு பால் வாங்குறது கூட காசு இல்லை மேடம். அது எப்போ நடந்துச்சு? இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு எல்லாம் படாத பாடு. ஆனா இப்ப இந்த குரு உங்களை காப்பாத்துறாரு. ஓகேவா? சோ குரு காப்பாத்தும் போது அதை வந்து நீங்க இந்த ஒரு வருஷத்தை வந்து ஜூலைல இருந்து அடுத்த ஒரு ஜூன் வரைக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதை விட்டீங்கன்னா திரும்பி கிடைக்காது. விட்டா வராது, போனா போயிடும். ஓகேவா? சோ விட்டா வராத ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கோங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த ராசில இருந்து 5ஆம் வீட்டோட அதிபன் செவ்வாய் இந்த மாதத்துல உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காரு. நண்பர்களால நல்ல ஒரு லாபம். திடீர்னு உங்க ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப் பண்ணுவான், மச்சான் கஷ்டமா இருக்குடா, ஒரு 1000 ரூபாய் குடுறா, ஒரு 2000 ரூபாய் குடுறா அப்படின்னா கண்டிப்பா தருவான். தரவே மாட்டேன்னு ஒருத்தன் உட்காந்துருந்தான் அப்படின்னா இந்த மாதம் உங்க நண்பர்களால உங்களுக்கு நிச்சயமாக லாபம் வரலாம். அதே மாதிரி படிப்பு விஷயங்களும் அவங்க உங்களுக்கு நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் கேள்றா, நான் பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுமா, நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ நண்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். எப்பயுமே கடகம் அப்படிதான், யாராவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஒண்ணு வீட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நண்பர்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணுங்க கடகத்துக்கு. கடகத்தால தனியா இயங்க முடியாது. அந்த ஒரு அன்பை காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் கடகத்துக்கு இருந்தே ஆகணும். அது ஒண்ணு அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா நண்பர்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்களோட சப்போர்ட் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். மொத்தத்துல கடகராசி இந்த மாதத்துல திருமணம், கல்யாணம், உறவுகளால நல்ல ஒரு யோகமும் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படதான் போகுது. மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்வாங்க. தேங்க்யூ.